அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாமல் முறைகேடான வகையில் பரீட்சைக்கு தோற்றினாரா? குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு. லஞ்ச ஊழலுக்கு எதிரான மக்கள் அமைப்பு நடவடிக்கை. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச பிரத்யேக குளிரறையில் 2 சட்டத்தரணிகளின் ஒத்துழைப்புடன் சட்டமானி பரீட்சை எழுதினார் என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. இவ்விவகாரம் குறித்து முறையான விசாரணைகளை மேற்கொண்டு நாமல் ராஜபக்சவின் சட்டமானி பட்டத்தை ரத்து செய்து முறைகேடான செயற்பாடுகளுக்கு ஒத்தாசை அளித்த அரசு அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதியிடம் வலியுறுத்துவதாக லஞ்ச ஊழலுக்கு எதிரான மக்கள் அமைப்பின் தலைவர் ஜாமினி ஹாமந்த துஷார தெரிவித்துள்ளார். நாமல் ராஜபக்சவின் சட்டமானி பட்டம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் நேற்று திங்கட்கிழமை முறைப்பாடு அளித்ததன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச 11 ஆண்டுகளுக்கு முன்னர் சட்டமானி பரீட்சைக்கு தோற்றிய விவகாரம் இன்று வரை பேசப்படுகின்றது. முறையற்ற வகையில் பரீட்சைக்கு தோற்றியதாகவும் குற்றம் சாட்டப்படுகின்றது. பாராளுமன்ற உறுப்பினர்களின் கல்வி தகமை தற்போது பிரதான பேசுபொருளாக காணப்படுகின்ற நிலையில் வெளிநாட்டில் இருந்து இலங்கையர் ஒருவர் நாமல் ராஜபக்சவின் சட்டமானி பட்டத்தை சவாலுக்குட்படுத்தியுள்ளார். 11 ஆண்டுகளுக்கு முன்னர் சட்டமானி பரீட்சையின் போது பிரத்யேக குளிரறையில் இருந்தவாறு நாமல் ராஜபக்ச தோற்றியதாக குறித்த நபர் பரீட்சை நிலைய பொறுப்பதிகாரிக்கு முறைப்பாடு அளித்ததாகவும் அதனை அவர் கண்டுகொள்ளவில்லை எனவும் அதனைத் தொடர்ந்து சட்டக்கல்லூரியின் அதிபரிடம் குறிப்பிடுவதற்கு சென்றபோது அவர் இருக்கவில்லை என்றும் கல்லூரியின் பதிவாளருக்கு குறிப்பிட்ட போதும் அவரும் அந்த முறைப்பாட்டை கவனத்தில் கொள்ளவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இவ்விடயம் தொடர்பில் அப்போதைய நீதியமைச்சின் செயலாளர் சுகத் ஹமல்த்திடம் குறிப்பிட்ட போதும் அவர் அந்த முறைப்பாட்டை எழுத்து மூலமாக பெற்றுக்கொள்ளவில்லை என்றும் அதன் பின்னர் இவ்விடயம் குறித்து கொழும்பு வாழைத்தோட்டம் போலீஸ் நிலையத்துக்கு முறைப்பாடு அளிக்க சென்றபோதும் அங்கு முறைப்பாடு ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் அந்த நபர் குறிப்பிட்டுள்ளார். 2010 12 3ஆம் திகதி அன்று போலீஸ் அதிபரை சந்தித்து முறைப்பாடு அளிக்க முயற்சித்ததாகவும் அதுவும் பலனளிக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு முறைப்பாடு அளிப்பதற்கு சென்ற வேளையில் பெரிய மீன்கள் சிறிய மீன்களை விழுங்குவது இயல்பானது என்று அதிகாரிகள் குறிப்பிட்டதாக அந்த நபர் தெரிவித்துள்ளார். முறைப்பாடு அளிக்க முயற்சித்ததால் தனக்கு உயிர் அச்சுறுத்தலும் விடுக்கப்பட்டுள்ளதாக, அதனால் தான் நாட்டை விட்டு வெளியேறியதாகவும் தெரிவித்துள்ளார். திருடர்களை பிடிப்பதாக குறிப்பிட்டு கொண்டே இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது. இந்த அரசாங்கத்தை திருடர்கள் பிடித்து கொண்டார்களா அல்லது திருடர்களை அரசாங்கம் பிடித்து கொண்டதா என்ற சந்தேகம் காணப்படுகின்றது. நாமல் ராஜபக்ச பிரத்யேக குளிர்சாதன அறையில் 2 சட்டத்தரணிகளின் ஒத்துழைப்புடன் சட்டமானி பரீட்சை எழுதினார் என்ற குற்றச்சாட்டு ஆதாரபூர்வமாக முன்வைக்கப்பட்டுள்ளது. இவ்விவகாரம் குறித்து முறையான விசாரணைகளை மேற்கொண்டு நாமல் ராஜபக்சவின் சட்டமானி பட்டத்தை ரத்து செய்து முறைகேடான செயற்பாடுகளுக்கு ஒத்தாசை அளித்த அரசு அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதியிடம் வலியுறுத்துவதாக அவர் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள தொடர்ந்தும் அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி.